நம்ம நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு டைம் வரப்போ அவங்க வீட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் தன் பையன் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், கை நிறையா சம்பாதிக்கணும் அப்படி தான் ஆசைப்படுவாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் அப்படி வெளிநாட்டுக்கு போகிறவங்க அந்த நாட்டோட பழக்க வழக்கம் எப்படி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் எப்படி அப்படிங்க தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அது தெரியாமல் சில பேர் அங்கே போய் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ எல்லாத்தோட மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டாக வர நாடு தான் அமெரிக்கா. அப்படி அமெரிக்காவுக்கு போகணுன்னு நினைக்கிற நிறைய பேர் வந்துட்டு அந்த ஊரோட கல்ச்சர் என்ன, அந்த ஊரோட பழக்க வழக்கங்கள் என்ன, இது எதுவுமே தெரியாமல் போயிட்டு அங்கே போய் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருக்கும் அமெரிக்கானாலே வானத்தையே முற்ற அளவுக்கு இருக்கிற பில்டிங்கு, பெரிய லக்ஸூரியஸ் காரு, ஒரு ஆடம்பர வாழ்க்கை அந்தமாரி தான் நாம் பார்த்துருப்போம். ஆனால் அமெரிக்காவோட ஒரு டார்க் சைடு ஒன்று இருக்குது. அது நம்மளில் நிறைய பேர் தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அமெரிக்காவோட டார்க் சைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படி நிறைய பேர் அமெரிக்கா போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஹாலிவுட் படத்துலாம் பெரிய பெரிய பில்டிங்கு, பணக்கார வாழ்க்கை, அங்கே இருக்கிறவங்களே இப்படி தான் ஒரு ராயலாக தான் வாழ்வாங்க அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட அமெரிக்காவுக்கும் ஒரு டார்க் சைடுன்னு ஒன்று இருக்குது. அது இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த டார்க் சைடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அமெரிக்கானாலே அங்கே சட்டம் ஒழுங்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். சின்ன தப்பு செஞ்சாலுமே தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவங்க ஏன் சின்ன தப்பு செஞ்சாலுமே தூக்கி ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? அங்கே இருக்கிற சில பெரிய கம்பெனிகள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறையா பார்ட்டிஸ், அதாவது அரசியல் பார்ட்டிஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கூட ஒரு டீலிங் போட்டுப்பாங்க. அப்படி டீலிங் போட்டு நீ ஆட்சிக்கு வரத்துக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு தேவையான பணம் காசு எல்லாம் நான் தரேன் அப்படின்னு ஹெல்ப் பண்ணி அவங்கள ஆட்சிக்கு கொண்டு வருவாங்க. அப்படி அவங்க ஆட்சி அங்கே வரும்போது அந்த கம்பெனிக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனிக்கு மட்டும் அந்த ரூல்ஸில் எடுபடாது. அந்தமாரி தான் அந்த பெரிய பெரிய கம்பெனிகளுக்கெலாம் குறைஞ்ச சம்பளத்தில் நிறைய வேலையாட்கள் தேவை. அந்தமாரி வேலையாட்கள்லாம் எங்கேருந்து கிடைப்பாங்க அப்படின்னா இந்தமாரி ஜெயிலேருந்து தான் கிடைப்பாங்க. அதனால தான் அங்கே செய்கிற சின்ன தப்பு கூட தூக்கி ஜெயிலில் போட்டு அந்த கம்பெனிக்கு நம்மளை அடிமையாக்கி வேலை செய்ய வைப்பாங்க. ரெண்டாவது, அமெரிக்கா வந்து எல்லா மக்களுமே வாழக்கூடிய ஒரு நாடு, எல்லா மக்களும் சமமாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு பொய்யான வதந்தி இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அமெரிக்கா எல்லாருக்குமான நாடு கிடையாது. அமெரிக்காவில் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்கிறது யாருன்னா அந்த ஒயிட் ஸ்கின்காரங்க மட்டும்தான் நார்மலான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த பிளாக் ஸ்கின் இருக்கிறவங்க மேலே அடிக்கடி போராட்டம், பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு ஃபேக்கான கேஸ் போட்டு அவங்கள உள்ள தள்ளுறது, இந்த மாதிரிலாம் ஒரு இனவெறி தாக்குதல், இந்த மாதிரிலாம் அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்கா வந்து எல்லாருக்கும் ஒரு சமமான நாடுன்னு சொன்னாலும் கருப்பின மக்கள் மற்றும் சிறுபான்மையினர்கள் மீது அடிக்கடி தேவையில்லாமல் போலீஸ் தடியடி நடத்துவாங்க, கேஸ் போடுவாங்க, அப்படி ஜெயிலில் போடுவாங்க. இந்தமாரி சம்பவங்கள்லாம் அங்கே நடக்கும். நம்ம நாட்டில் ஒரு சாதாரண ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட ஈஸியாக அவங்களோட கல்லூரி படிப்பை படித்து முடிக்க முடியும். ஆனால் அமெரிக்காவில் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அவன் படிப்புக்காக லோன் வாங்கி தான் படித்தாகணும். அப்படி அவன் லோன் வாங்கி படித்தானா அந்த லோனை கட்டுறதுக்கு அவனோட ஆயுள் காலம் ஃபுல்லாகவே அதுக்காக செலவு பண்ணணும். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் ஒருத்தன் காலேஜ் படிக்கணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கில் தான் செலவாகும். ஆனால் அமெரிக்காவில் ஒருத்தன் காலேஜ் படிக்கணும் அப்படின்னா அவனுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும். அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் இருக்குது. ஒரு சாதாரண பப்ளிக்கோட அவங்க துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்குது. ஒரு குரூப்புக்குள்ளே பிரச்சனைனா துப்பாக்கி சூடு நடக்கும், இல்லை ஒரு கலவரம் அப்படின்னா அப்பையோட துப்பாக்கி சூடு நடக்கும். ஏன் இதுக்கு ஒரு ரூல்ஸ் கொண்டாடல அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த கம்பெனிக்கு தேவையான ரூல்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ரூல்ஸ், அதாவது ஒரு துப்பாக்கி கம்பெனிக்குன்னா அந்த துப்பாக்கி கம்பெனிக்காரன் அவன் துப்பாக்கியை சேல் பண்ணுறதுக்காக சாதாரண பொதுமக்கள்லாம் துப்பாக்கி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டுச்சுன்னா இந்த துப்பாக்கி கம்பெனிக்காரனுக்கு பெரிய லாஸ் ஆகும். ஸோ அதனால இந்த துப்பாக்கி கம்பெனிக்காரன் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுப்பான். அதனால தான் அமெரிக்காவில் துப்பாக்கிக்கு ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஒரு சாதாரண பப்ளிக் கையில் கூட துப்பாக்கி யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, அமெரிக்காவில் பெயின் கில்லர் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் ஒன்று புதுசாக ஆட் ஆகிருக்குது. அது என்ன பெயின் கில்லர் அப்படின்னா, ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுற மனிதனுக்கு ப்ளஸ் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மெடிசன் கொடுப்பாங்க. இந்த மெடிசன் என்னென்னா இது ஒரு விதமான ட்ரக் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செத்த பிணத்துக்கு தான் சமம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. These are the real-life zombies of America, which you will find in the city of Philadelphia. The only difference is that they do not bite anyone like the zombies in the movies. Actually, these people have become like this due to taking high doses of fentanyl, a drug which is 50 times more dangerous than heroin, and this drug addiction has started with the homeless people and is now spreading like an epidemic in the entire city. அவங்க உடம்பெல்லாம் கூனி குறுகி கையெல்லாம் நடுக்க வந்து அந்த ட்ரக் இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போய் கொஞ்ச நாள்லேயே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஜாம்பியை போலவே கூனி குறுகி போய் சுற்றிட்டு இருப்பாங்க.
அந்த மருந்தோட பேர் சைலசின். இன்னொன்று, அமெரிக்கானாலே பெரிய பெரிய பில்டிங், ஆடம்பர வாழ்க்கை, இதுதான் ஒரு நார்மல் மனிதனோட வாழ்க்கையை நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கேயும் தெருக்களில் வாழக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க, பிச்சை எடுக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. கலிஃபோர்னியா, நியூயார்க் போன்ற பெரிய பெரிய மாகாணங்களில் கூட பிச்சை எடுக்கிறவங்க, தெருக்களில் வசிக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. ஏன் அங்கே அவங்க தெருக்களில் வாழ்கிறாங்கன்னா, அங்கே வீட்டோட வாடகைலாம் அதிகம், அங்கே வேலையின்மையும் அதிகம். ஸோ அதனால் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இப்படி தெருக்களில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம வேறு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டை பார்க்குறப்ப ஒரு ஒரு அழகான, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உலகமாக அது இருந்தாலும், அங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு டார்க் சைட், ரொம்ப மோசமான மக்கள், ஒரு மோசமான பழக்க வழக்கங்கள் அங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் போகணும், வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற மக்கள் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சுட்டு போங்க, தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க.